ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது வர டிசம்பர் 20ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது, சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கும், இன்னும் நல்லதாக நடக்குமா அப்படின்னு பல பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்லேயே இருப்பீங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த 12 ராசியில் இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமே எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், நடக்காது, எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விலாவையாக சொல்கிறதுக்காக நம்மளோட இன்றைக்கி அரங்கில் இணைஞ்சிருக்க 3 ஜோதிட வித்வான்கள் இருக்காங்க. அவங்ககிட்டயே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறது தாம்பரம் சுவாமி ஈசனேசன் அவர்கள், ஜோதிட ஞானவாணி டாக்டர் ரேவதி விக்னேஷ் அவர்கள், ஜோதிட ரத்னா எஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்ககிட்டயே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. ஏன்னா இந்த யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை. உண்மையான சனிப்பெயர்ச்சி. அப்போ சனிப்பெயர்ச்சினா என்ன? எல்லாரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்துடுது. ஆமாம், ஜனவரி 17ஆம் தேதியே நடந்து போச்சு. திருக்கணித பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு. இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அவன் எங்கே போகிறோம்? கோவிலுக்கு தான் போகிறோம். அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள். ஆகையினாலே அன்பு நேயர்களே, டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 20/12/2023 மாலை 5 மணிக்கு திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி அடைகிறார். அப்போ உண்மையான சனிப்பெயர்ச்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும். ஆகவே அந்த உண்மையான சனிப்பெயர்ச்சி, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, கும்பராசினியர்களே, இதுதான் உண்மையான சனிப்பெயர்ச்சி. அதுதான் நம்ம டைட்டிலே போட்டது. இதுதான் உண்மையான சனிப்பெயர்ச்சி, அதுவும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி என்பர்களே 20/12/2023 முதல் 20/6/2026 வரை ஏதோ மாத பெயர்ச்சியோ அல்லது மாதத்துக்கான ராசி பலனோ கிடையாது, வருஷத்துக்கான ராசி பலனோ கிடையாது, வார பலனோ கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கான ராசி பலன். அடுத்த 3 இயர்ஸ் நம்ம கும்பராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க, ஃப்யூச்சர் அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனலைஸ். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உண்மையான ஜென்ம சனி இனிமே தான் உங்களுக்கு தொடங்க போகுது. கும்பராசி என்பர்கள் என்னை பொறுத்தவரையிலும் கும்பராசி என்பர்கள் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்காங்க. மேபி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்த கஷ்டங்கள், உங்களுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள், எந்த மாதிரியான வெளியில் சொல்ல முடியாத ஒரு சிக்கலில் நீங்கள் இருந்திருப்பீங்க. பட் இந்த 23 பொறுத்தவரையிலும் 80% ஒரு 10 மாதம் உங்களுக்கு நல்லாவே போயிருக்கும், ஒன்றும் குறைய இருந்திருக்காது. இந்த 2023 கும்பராசிக்கு நல்லாவே போயிருக்கும். ஆனால் இந்த 22லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்களே, ஜென்ம சனி இனிமே தான் உங்களுக்கு ஆரம்பம். அப்போது இந்த டிசம்பர் மாதம் அல்லது 2024 ஜென்ம சனி கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். என்னதான் ஜென்ம சனியாக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு குரு இருக்கிறார். மேஷத்தில் குரு இருக்கிறவர்களும் சனி குரு தொடர்பு ஏற்படும். குருவால் கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய அந்த ஜென்ம சனி தாக்கம் குறையும். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவார் அந்த குரு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எப்போது? இந்த 2024 மேபி மே மாதம் வரையில் ஒரு சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் குரு தள்ளி போயிடுவார். கொஞ்சம் அது ஒரு 6 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திரும்ப ராகு உள்ளே வந்துடுவார். இப்படியா ரொட்டேஷனில் தான் உங்களுக்கு போக போகுது. அப்போ கும்பராசி என்பர்களே, ஜென்ம சனி ஆரம்பம். இனி வரும் காலம் நல்ல காலமாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, சரி, வருமானம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், அதெல்லாம் நாம் இப்போ பார்க்கலாம். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ்
அது உள்நாட்டு பிஸ்னஸாக இருக்கலாம், வெளிநாட்டு பிஸ்னஸாக இருக்கலாம், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாட்டில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறு சிறு வியாபாரிகள், அதே போல் பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் உள்நாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், கம்பெனியாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். அதே போல் ஷேர் மார்க்கெட்டு எங்கே இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல்ஸு, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள். டெக்ஸ்டைலில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதே போல் கார்மெண்ட்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, விவசாயம், மில், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, காட்டன் மில்லு, ரைஸ் மில்லு, ஆயில் மில்லு, இந்த மாதிரி மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஸ்கூலு, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எஜுகேஷனல் செக்டர்ஸ், சின்ன ப்ளே ஸ்கூலில் ஆரம்பித்து ப்ரீ யூனிவர்சிட்டி வரலும் வச்சுக்கோங்களேன். ஸோ எஜுகேஷனல் செக்டர்ஸ், ஸ்கூல், காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய நிறுவனம், கார்ப்பரேட் நிறுவனங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், பெரிய ஒரு 10 விஷயத்தை சேர்த்து ஒரே குரூப்பாக இருக்கும், குரூப் ஆஃப் கம்பெனிஸு, கனிம வளங்கள், தாது பொருட்கள், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் பார்த்திங்கனாக்கா ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, நிறைய ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. அதே போல் ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல் பார்க்குறோம், டாக்டர்ஸ் பார்க்குறோம் கும்பராசியில். அவங்களாம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் ஏமாந்துட்டு இருப்பாங்க ஒரு அம்மா. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹோட்டலாக இருக்கலாம், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், லாட்ஜஸ் வித் எல்லாமே சேர்ந்தாப்பில் இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரியான துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். மெயினாக ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் அதாவது சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், மீடியா சேனலாக ஒர்க் பண்ண ரிப்போர்ட்டராக இருக்கலாம், எடிட்டராக இருக்கலாம், எனிதிங். ஸோ மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே, இந்த அடுத்து வரக்கூடிய 3 வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நிறைய இடமாற்றங்கள், நிறைய தொழில் மாற்றங்கள் நிகழப்போகுது கும்பராசி அன்பர்களே. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் நிறைய தொழில் மாற்றங்கள் அமையப்போகுது. சொல்லுவாங்க பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதையான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு ஷேப்பில் அதை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்கள் கையை மீறி அது வேற ஒரு ஷேப்பில் கொண்டு போய் ஃபைனலைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்கள், கால நேரங்கள் அமையும். அப்போ எதையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணும்போது சரிதான், புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாலும் சரிதான், ஒரு முறை உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து, சாமி நான் இந்த மாதிரி இந்த செஞ்சிட்ருக்கேன், நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன், நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணலாமா, போகலாமா, கம்ப்ளீட் ஆகுமா, டெவலப் ஆகுமா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு முறை கேட்டு செய்வது, அறிந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு, குவாரிகள், நம்ம டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்க எல்லாருக்குமே கூட அவங்களெல்லாம் கொஞ்சம் இந்த பர்மிஷன்ஸு, லைசன்ஸு, இந்த மாதிரியான ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. பொதுவாகவே கும்பராசிக்கு வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த வம்பு வழக்குகள்லாம், கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக, அதாவது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து தகராறாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், ரெண்டல் பர்பஸாக இருக்கலாம், கடன் சுமை, கடன் வாங்கின கொடுத்த லோன் பர்பஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அது எல்லாமே கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
கும்பராசி அன்பர்களே. அதே போல் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், பிளாக் மேஜிக்கு, ரெண்டாவது திருமணம் தெரியாமல் ஒருத்தருக்கு தெரியாமல் பண்ணிக்கிறது, வசியம் சம்பந்தப்பட்டது. குடும்பம்னா கணவன் மனைவி மட்டும் இல்லை, பெற்றோர்கள், பிள்ளைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, குடும்பத்துக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துவது, அகைன்ஸ்டாக நடந்து கொள்வது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையும் நல்ல முறையில் கிளியர் ஆகும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. மெயினாக வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே அதிக கவனம் தேவை. அது எந்த ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை. நீங்கள் நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பீங்க, நல்ல லெவலில் இருப்பீங்க, ஒரு டாக்டரேட்டாக இருப்பீங்க, ஒரு சிஇஓவாக இருப்பீங்க, அல்லது ஒரு சேர்மனாக இருக்கலாம், ஒரு டைரக்டராக இருக்கலாம், ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரேங்க்கில் இருக்கலாம். இன்னும் அடுத்த ரேங்க்கு போகணுன்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பட் அந்த இடத்துல கும்பராசியாக இருப்பீர்களேயானால் அங்கே காம்படிஷன் கிரியேட் ஆகும். அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வழி உண்டு. நிறைய அன்பர்கள் நம்மகிட்ட ஜெயிச்சிருக்காங்க. அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே அதிக கவனம் தேவை. தேவையில்லாத இடமாற்றங்களை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத இடமாற்றங்களை தவிர்க்க வேண்டும். கும்ப ராசிக்கு ஜென்ம சனி காலகட்டங்கள். இங்க உங்க சந்திரன் இருக்கும், இதே இடத்துல சனி வருகிறார். சந்திரன்னா மனம், எண்ணங்கள், நீங்க செய்யக்கூடிய செயல்கள், இதுல எல்லாமே சனி வரும் பொழுது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொடுப்பார். அப்போ எதுவுமே மெதுவா செய்யறது, யோசிக்க முடியாத ஒரு தன்மை, கொஞ்சம் மந்த குணங்கள், குழந்தைங்களுக்கு மார்க் கொஞ்சம் சரி வராம வர்றது, தொழில பிரச்சனைகள், இதெல்லாமே கொடுப்பார். ஏன் கொடுக்குறார் அப்படின்னா இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் எல்லாத்தையுமே விளக்கி விடுவார். நண்பர்கள், உறவினர்கள், அம்மா அப்பா, கணவன் மனைவி, குழந்தைகள், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வேலை, வேலை ஆட்கள், முதலாளி எல்லாத்தையுமே விளக்கிடுவார். உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கட் பண்ணி விடுவார். நீங்கள் யாரும் இல்லாமல் வந்தீங்க, யாரும் இல்லாமல் இருக்க போகிறீங்க, யாரும் இல்லாமல் நாம் இறக்க போகிறோம் அப்படிங்கிறதானே முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். அது இந்த ஜென்ம சனியில் யாருமே இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை காட்டி கொடுத்து விடுவார். உங்களால் தனித்து செயல்பட முடியும். தனித்து செயல்பட்டால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, யார் உங்கள் கூட இருப்பாங்க, உங்களுக்கு யார் உதவிகள் செய்வாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஜென்ம சனியில் தான் தெரியும். இதுதான் உண்மை. அப்போ இதெல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு கட்டத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 3ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டையே பார்ப்பார். முயற்சிகள் தடைப்படுவது, காரியங்கள் ஜெயமாகாமல் போகிறது, அல்லது லேட்டாக ஜெயமாகிறது, லேட்டாக எல்லா விஷயங்களும் நடப்பது, சகோதரருக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படுறது. அடுத்தது 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையும் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ண பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே அவருடைய பார்வைக்கு ஒரு பலம் உண்டு. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சனியினுடைய பார்வை கெடுக்கும் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து தொழிலில் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தொழில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றி நம்ம 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சகோதரர்கள் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் என்ன அப்படிங்கிறது காட்டிடுவார். 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை விலக்கி எப்படி அவங்ககிட்ட நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத காட்டிடுவார். பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதில் இருக்கக்கூடிய தப்பு எல்லாமே காட்டி கொடுத்துருவார். அப்போ அடுத்தது தொழில் இருக்கக்கூடிய தப்பு எல்லாமே காட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன செய்வார், நல்ல தொழில் என்ன, உங்களுக்கு உண்டான தொழில்கள் என்ன அப்படிங்கிறதையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காலங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நிறைய நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜென்மசனியில் நடந்தாலும் கூட தசாபுத்திகள் நல்லா இருந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். 2ல் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து 4ஆம் இடத்துக்கு உங்களுக்கு குரு வந்துடுவார். குரு 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 6 விதத்தில் நல்ல ஒரு சிறப்பான தன்மையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்டு. கொஞ்சம் அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நிச்சயமாக உண்டு. பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஜென்மசனியில் உங்களுக்கு எதை கொடுக்கின்றாரோ அது எல்லாமே உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. நன்மைகள் தான் நடக்கும்.
தீமைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான தசாபுத்திக்குண்டான வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியும் உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கும்பராசிக்கு ஜென்ம சனின்னு சொல்லுவோம். ஜென்ம சனி ஆக்சுவலாக இப்போ தான் சனி பெயர்ச்சி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் சனி பகவான் பிரயாணிக்கிறார். சனி பகவான் ஆட்சி ஸ்தானத்திலிருந்து மூணாம் இடத்தை பார்க்கிறார். தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் களத்திரம், நட்பு, நட்பின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், பொது ஜன தொடர்பு, இதெல்லாம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்தபடியாக 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், தாயாருடைய அதாவது கணவன் மனைவி, களத்திரத்தினுடைய மாமியார், களத்திரத்தினுடைய தாயார் ஸ்தானத்தை 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3, 7, 10 இந்த 3 இடத்தையும் சனி பகவான் உங்களுக்கு பார்க்குறார். ஜென்ம சனி அப்படின்னா பொதுவாக நீங்கள் வந்து நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது அவசியம் கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம். இப்போது ஜென்ம சனி வந்துருச்சு, நம்ம வந்து கொஞ்சம் பயப்படணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பயப்படவே வேண்டாம். உணரணும், சனி பகவானே உணரணும். பிராப்தம் சஞ்சிதம் ஆகாமியம். சஞ்சிதத்திலையும் பிராப்தத்திலையும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பிராப்த கர்மா என்ன, சஞ்சித கர்மா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஆகாமிய கர்மா நம்ம கையில் தான் இருக்குது. ஆகாமிய கர்மானா இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய வினைகளை பொறுத்து நல்ல கர்மாக்களும் கெட்ட கர்மாக்களும் நமக்கு சேரும். அதை நிர்ணயம் செய்யக்கூடிய, அதை எடுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. அதற்கான காலகட்டம் ஜென்ம சனி, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இந்த சனியெல்லாம். இப்போ உங்களுக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பொதுவாகவே பொருளாதார முன்னேற்றத்தை தருவார். எதிர்பாராத தன வரவுங்கிறது உங்களுக்கு உண்டு. ஆனால் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த வருமானம் எதனால் வந்தது, இந்த வருமானத்தில் தான் நமக்கு என்ன ஆதாயம், பின்னால் இதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத கும்ப ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய முயற்சிகள் மேம்பட வேண்டும். மந்தத்தன்மை, முயற்சியில் ஒரு மந்தத்தன்மை, தைரிய குறைபாடு, தைரியமாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு பல ட்ரிப்பு யோசிப்பீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், இளைய சகோதரத்துக்கு உடல் உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், பண வரவுகள், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. எனினும் 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் துட்டு கொடுத்து போகிறீங்களோ இல்லையோ விட்டு கொடுத்து போனால் தான் நல்லது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு அவசியம் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். வாக்குஸ்தானத்தில் சந்திரன், 2ஆம் இடத்துல சந்திரன் தான். சந்தேகப்படக்கூடிய மனநிலை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தேகங்களை குறைச்சிக்கணும். எமோஷ்னல் டிசிஷன் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடாது. அதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவை, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வரும். அதனால் நீங்கள் நிதானமாக ஒரு காரியத்தை செய்யணும். நிதானமாக குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எஸ்பெஷலி கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும், அனுகூலமாக நடந்துக்கணும், சாதகமாக அவங்களுக்கு என்னென்ன அவங்கள்ட்ட எப்போதுமே கொஞ்சம் சாஃப்டாக போகிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா பிரச்சனைகள் அவங்க மூலமாக வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால விடாப்பிடியாக இருப்பாங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் விடாப்பிடியாக ஒரு தான் சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிற மனநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் புரிய வச்சு கொஞ்சம் சாஃப்டாக கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கணும். தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால, கர்மஸ்தானமாகவும் இருக்கிறதுனால தாயார் அதாவது உங்களுடைய மாமியாருடைய உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காலில் ஏதாவது தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலில் சர்ஜரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஏதாவது உடல் கிட்னி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு, இல்லை சளி தொந்தரவு, சைனஸ் ப்ராப்ளம், இல்லை லங் இஷ்யூ, இது மாதிரி ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இமீடியட்டாக ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும். இந்த 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொறுமையாக இருந்து பல காரியங்களை, அதாவது உங்களை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. என்ன செய்கிறீங்க, எப்போ செய்கிறீங்க,
நம்மள்கிட்ட ஒன்று கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. அவங்க மனசில் என்ன படுதோ அதுதான் செய்வாங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அப்போ நீங்கள் அதெல்லாம் கரெக்டு. ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ஷியலாக செய்கிறதுக்கான மனநிலை மனப்போக்குங்கிறது கும்பத்துக்கே உண்டான. கும்பம்னா குடத்துக்குள்ளே எட்டி பார்த்தா தான், கையை விட்டு பார்த்தா தான் தெரியும், நமக்கு சாதாரணமாக பார்த்தா தெரியும். அந்த மாதிரி அவங்கள கும்பராசிக்காரர்களுக்கு பலன் சொல்வது கஷ்டங்கிறது ஜோதிடத்திலே உண்டான ஒரு விதி. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். ஆட்சி சனியாக இருந்தாலும், தனக்கு ராசி அதிபதி சரியாக இருந்தாலும், சனி பகவான் தான். சனி பகவான் கர்மகாரகன். சனி பகவான் கர்மாவை குறைக்காமல், கர்மாவை கழிக்காமல், கர்மாவை ஒரு ஃபில்டர் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் பிளானட் எப்படி யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் அவர் செவ்வனே செய்வார். நீங்கள் பொதுவாகவே இந்த அன்னதானம் செய்கிறது, ஒரு ஜீவராசிக்காவது உணவளிக்கிறது, ஏழை எளியோர்களுக்கு பார்த்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது, ஊனமுற்றோர்கள், லெப்ரசி பேஷண்ட்டு, அதாவது இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி உதவிகள்லாம் நீங்கள் செய்யும்போது கர்மக்காரகன் தன்னுடைய கர்ம வினைகள் எப்படி குறையும்னு சொல்லிட்டு மகரிஷி அகத்திய பெருமான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கோயிலில் உள்ள மீன்களுக்கு, கோயில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி கொடுக்கும்பொழுது கர்ம வினைகள் குறையும்னு சொல்கிறார். அதே மாதிரி பசுமாட்டுக்கு உணவளிக்கும் போது கர்ம வினைகள் குறையும் அப்படிங்கிறார். அதே மாதிரி பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், பித்ருக்கடன், நீத்தார் கடன் செய்யும்போது கர்ம வினைகள் குறையும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாங்க வேண்டிய பிளெஸ்ஸிங்ஸே முன்னோர்கள் தான். முன்னோர்கள்ட்டேருந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சதுனா தான் தெய்வம் வழிவிடும், தெய்வம் உள்ளே வரும். தெய்வம் வரணுன்னா முன்னோர்களுடைய ஏன்னா முன்னோர்களுடைய ஏக்கமும் முன்னோர்களுடைய வருத்தமும் இருக்கிற பட்சத்தில் தெய்வத்தால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போது தனுஷ்கோடிக்கு முதல்ல போய் அங்கே போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணுற பட்சத்தில் முன்னோர்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும். நம்மை சார்ந்த முன்னோர்கள் அங்கே காத்து கிடப்பார்கள். அவர்கள் நம்ம போய் அங்கே போய் குளிக்கும்போது நம்ம பின்னாடியே அவங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி ராமநாத சுவாமி அடுத்த நிலைக்கு கொடுப்பார். மோட்சம் கொடுக்கணும்னா மோட்சம், இல்லை அடுத்த பிறப்பு கொடுக்கணும் அடுத்த பிறப்பு, இல்லைன்னா நம்ம கூடவே வரணும் நம்ம கூடவே. இது எப்படி என்ன கர்மாவோ அந்த கர்மாவை செவ்வனே செய்யக்கூடிய நிலை பித்ருக்கடன் மூலமாக கிடைக்கும். இதெல்லாம் இந்த கர்மாவெல்லாம் செய்யும்போது சனி பகவான் பித்ரு காரகனே சனி பகவான் தான். அப்போ இந்த ஆன்மீக பயணங்கள், ஏன்னா ஆன்மீக பயணங்கள் நெடுந்தூர பயணங்கள் செய்யும்பொழுது கர்மகாரகன் சனி பகவான் தன்னுடைய கர்மாவை குறைத்து கொள்வதற்கு தயாராக உள்ளார். நீங்கள் பரிகாரம்னு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமை தோறும் பெண்களாக இருந்தால் விரதம் இருந்தால் நல்லது, ஆண்களாக இருந்தால் விளக்கு போடணும். எள்ளு விளக்கு போட்டாலும் சரி, இல்லை நல்லெண்ணெய் விளக்கு போடுற பட்சத்தில் அகல் விளக்கு, மண் அகலில் பஞ்சுத்திரி நல்லெண்ணெய், மண் அகல் பஞ்சுத்திரி நல்லெண்ணெய் இதில் விளக்கு போடணும். சனி ஹோரையில் போட்டால் ரொம்ப விசேஷம். போடும்பொழுது உங்களுடைய கர்மாக்கள் பெருமளவு குறைக்கப்பட்டு நல்ல விஷயங்கள். பெண்கள் பெரும்பாலும் எமோஷ்னலாக இருக்கிறதுக்கான அமைப்புகளை சூழ்நிலையில் குறைச்சிக்கணும். சந்திரன் ராகு சேர்க்கை உங்களை ஈஸியாக இன்னொருத்தங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள், இன்னசென்ட்டாக இருந்து இன்னொருத்தருடைய பேச்சில் நீங்கள் விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். சந்திரன் ராகு சேர்க்கை இயற்கையாகவே கனவுகள் ஜாஸ்தியாக வரும், கனவு தொல்லைகள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அன்றைக்கி மௌன விரதம் 6 to 7, இல்லை மத்தியானம் 1 to 2, இல்லை நைட்டு 8 to 9 இந்த காலகட்டத்தில் மௌன விரதம் இருந்தீங்கன்னா சிறப்பான ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மௌன விரதம்னா காலையில் 6 to 7 தூங்கிட்டு 8 மணிக்கு எந்திரிச்சு நான் மௌன விரதம் இருந்தேன்னு சொன்னால் அது கணக்கு கிடையாது. 6 to 7 நீங்கள் எந்திரிச்சிருக்கணும். எந்திரிச்சு முறையாக 1 மணி நேரமாவது இறை சிந்தனையில் இருக்கணும். இறை சிந்தனையில் இருந்தால் தான் மௌன விரதம் கணக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு ஏதாவது அஷ்டோத்திரம் சொல்கிறது, ஸ்லோகம் சொல்கிறது, இல்லை விளக்கு போடுறது, இல்லை தியானம் பண்ணுறது, இல்லைனா ஸ்ரீநாமத்தை எழுதுறது, இந்த மாதிரி இறை சிந்தனையில் இறை வழிபாட்டில் மௌன விரதம் இருக்கிற பட்சத்தில் சனி பகவான் தன்னுடைய கர்மாக்களை குறைத்து கொள்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பகவான் நல்ல ஒரு பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் நம்முடைய கையில் தான் இருக்குது. கும்ப சனிக்கு 3-7-10 3-7-10ங்கிறது 3ஆம் இடம் தைரியஸ்தானம், 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம், பொதுஜன தொடர்புங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க மூலமாக ஆதாயங்களும் கிடைக்கும். பொதுஜன தொடர்பு, ஆதாயம், தொழிலில் முக்கியமான ஒரு பதவி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது.